sentence structure. இந்த sentence structureனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். A sentence is a group of words that expresses a complete thought and contains a subject and a predicate. அதாவது சென்டென்ஸ்னாலே ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். சில வார்த்தைகளெல்லாம் சேர்ந்து இருக்கிறத தான் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை அந்த சென்டென்ஸ் கொடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அதை நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். அருண் ரைட்ஸ் எ லெட்டர். அருண் ஒரு லெட்டரை எழுதுகிறான். ஷீ இஸ் ரீடிங். அவள் வாசித்து கொண்டு இருக்கிறாள். அவர் மாஸ்டர்ஸ் ஆர் ஹீரோஸ். நம்மளோட மாஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோ மாதிரி. ஷீ ஈட்ஸ் இட்லி. அவள் இட்லி சாப்பிடுகிறாள். ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. அதனால தான் இதெல்லாமே சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் கண்டைன்ஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரெடிகேட். ஸோ இந்த சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி இருக்கோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போது இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி இருக்கு? அருண் ரைட்ஸ் எ லெட்டர். யார் இதில் அந்த லெட்டரை எழுதுறது? அருண். ஸோ ஹியர் அருண் இஸ் அ சப்ஜெக்ட். அப்போது இந்த அருணை பற்றி வர இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரெடிகேட் தான். ஸோ திஸ் இஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் ரைட்ஸ் எ லெட்டர் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள். ஷீ இஸ் ரீடிங். இப்போ ஷீ அவளை பற்றி இருக்குது. அப்போது இந்த ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இந்த இஸ் ரீடிங் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். அவர் மாஸ்டர்ஸ், அந்த நம்மளோட மாஸ்டர்ஸை பற்றி இருக்குது. அப்போ அவர் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இந்த ஆர் ஹீரோஸ் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். இப்போ ஷீ, இங்கேயும் ஷீயை பற்றி இருக்குது. ஸோ ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஈட்ஸ் இட்லி அப்படிங்கிறது ப்ரெடிகேட். அப்போது சென்டென்ஸ் அப்படின்னாலே அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கணும். அந்த ப்ரெடிகேட்டில் அவங்க செய்கிற ஆக்ஷன், அவங்கள பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த சப்ஜெக்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ரெடிகேட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போது பேசிக் வேர்ட் ஆர்டர் இன் இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் சென்டென்சஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் இருக்கணும், அதுக்கப்புறம் அது அந்த ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ அந்த சப்ஜெக்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இட் குட் பி அன் ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த சப்ஜெக்ட் என்ன வேணால் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஷீன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் an apple. இங்கே இந்த ஷீ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஈட்ஸ் அப்படிங்கிறது சாப்பிட்றது ஒரு ஆக்ஷன், ஸோ verb. an apple அப்படிங்கிறது இந்த ஈட்ஸை ரிசீவ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட், அதனால் இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, இப்போது ஷீ இஸ் எ டீச்சர். இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இந்த ஷீயை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை இது வந்து கொடுக்கும். அப்போது இந்த டீச்சர் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட். ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் வரணும். இங்கே இஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலியரி வேர்ப், இங்கே டீச்சர். ஸோ இப்படி தான் ஒரு சென்டென்ஸ் formation இருக்கணும். First subject and then it is followed by a verb and the verb is followed by an object or a complement. இப்போ நீங்களே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேர், இப்போ ரீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த வேர்ப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க்ஸ், இங்கே ஆப்ஜெக்ட் என்ன 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 குடித்தாங்க அப்படின்னா காஃபி அப்படின்னு கூட எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே ஒரு சப்ஜெக்ட், ஏதோ ஒரு சப்ஜெக்ட், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் டீச்சராக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த வேர்பை போட்டு அது எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி செஞ்சாங்களோ அதை வந்து இங்கே ஆப்ஜெக்ட் காலமில் நீங்கள் போட்டலாம். திஸ் இஸ் ஹவ் எ சென்டென்ஸ் இஸ் ஃபார்ம்ட் இன் இங்கிலீஷ். இந்த மாதிரி இந்த காம்போ வச்சு நீங்கள் எத்தனை சென்டென்சஸ் மேக் பண்ண முடியுதுன்னு பார்த்து அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
அப்போது ஒரு சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெடிகேட் இருக்கணும். அந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ இருக்கலாம். A sentence must have clarity and completeness. அப்போது அந்த சென்டென்ஸில் ஒரு தெளிவு இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அது முழுமை அடைந்திருக்கணும். அதுக்கப்புறம் it starts with a capital letter and ends with a punctuation mark. அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது I write a letter அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கணும். இந்த ஐ அப்படிங்கிறது இங்கே ஐன்னு மட்டும் இல்லை, இப்போ ஷீ அப்படின்னு இருந்தாலும் ரைட்ஸ், ஷீ ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னா இந்த எஸ் அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அப்புறம் எண்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கணும். ஃபுல் ஸ்டாப்னு இல்லை, இட் கேன் பி அ கொஸ்டின் மார்க் ஆர் an exclamation mark as well. So based on this function there are 4 types of sentences, and based on the structure of the sentence we can classify it into 4 types again. So அந்த டைப்ஸ் எல்லாம் என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். as of now சென்டென்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கணும், அதனுடைய ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரம் நவ் ஆன் யூ ஆல்சோ ப்ராக்டிஸ் டு மேக் சென்டென்சஸ் as you already know what are subject and verb and predicate. Okay, so from today start trying to make 5 sentences.